காருக்கு இன்ஜின் இருந்தால் அது ஓடுமான்னு கேட்குறீங்க. இப்போ டயர் வேணுமில்ல, காற்று வேணுமில்ல, இன்ஜின் ஆயில் வேணுமில்ல. எலும்பு மஜ்ஜைகள்லாம் தான் ரத்தம் உற்பத்தி ஆகுதுங்க. போன் மேரோ சொல்கிறாங்க இல்லைங்களா, உட்காரும் பொழுது இடுப்பு மேலே இருக்கணும், மூட்டு கீழ் இருக்கணும். அதை இப்படி தான் உட்காரணும். ஓகே சார், இப்போ இந்த அஸ்தி கட்டு பயிற்சி, இப்போ அந்த அஸ்தி கட்டு பயிற்சியை நம்ம கற்றுக்கிட்டாலே எல்லா நோயும் நம்மளால குணப்படுத்த முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான 21 விஷயம்தான் 21 நாள் வகுப்புங்க. எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, ஒற்றுமையாக இருக்கணும். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்? நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும். இந்த அஸ்தி கட்டு பயிற்சியோட சிறப்பு, அதாவது ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தா என்ன சார் இருக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம செத்ததுக்கு அப்புறம் புதைக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. அதான் நிரந்தரம், ரொம்ப நாள் இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் பேசுறதில்ல, அதை சரி பண்ணுறதே இல்லை. மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த எலும்பு அவ்வளோ முக்கியம். எலும்பு ஒழுங்காக இருந்தால் நாம் ஒழுங்காக இருக்கலாம். இதாங்க ஸ்டிக்கெட்டுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் சிறப்பு என்னென்னா, எலும்பு கூடு ஒழுங்காக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். எலும்பு கூடு ஒழுங்காக இல்லை என்றால் நமக்கு நோய் வருகிறது. அதனால அஸ்திக்கட்டே இம்பார்ட்டன்ட் தாங்கிறாங்க. இப்போ சேஸ் தானே வண்டியில் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் என்ன கேட்குறீங்க, காருக்கு எப்படிங்க சேஸ் இம்பார்ட்டன்ட் கேட்குற மாதிரி இருக்கு. காரு இப்போ ஒரு லாரின்னு வச்சுங்களேன், லாரிக்கு முதல்ல ரோட்டில் பார்த்தீங்கன்னா லாரி போக முடியல, வெறும் சேஸ் மட்டும் போக முடியல, அப்புறம் தானே பாடி கட்டுறாங்க. சேஸ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி அஸ்தினாலே இம்பார்ட்டன்ட்டுங்க. இது ஒன்று. அரிது மானிடராய் பிறப்பதே அரிது, மனுஷனா பிறக்கிறதே அரிது. அதுலேயும் கூன், குருடு செவிடு அப்படிங்கும் பொழுது அதில் கூன் அப்படின்னா இந்த அஸ்திக்கட்டு தான். அது ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிங்க. அதனால் அஸ்திக்கட்டுங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற மேஜராக இருக்கிற அதிக வெயிட் இருக்கிற எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த காலம் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க, எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கும். கடைசியாக தான் என்ன பண்ணுவாங்க, செங்கல் வச்சுட்டு பூசி என்னமோ இன்க்ரீட் பண்ணிருப்பாங்க. அந்த எலும்பு கூடு ஒழுங்கா இல்லைன்னா கீழே விழுந்துரும். அதனால் அஸ்திக்கட்டுங்கிறதே இம்பார்ட்டண்ட்டுங்க. அது முக்கியமான நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை ஒழுங்கு பண்ணுறதுங்கிறது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு, அவசியமான கண்டுபிடிப்பு, அருமையான கண்டுபிடிப்பு, நமக்கு தேவையான கண்டுபிடிப்பு. அதனால அஸ்திக்கட்டு ஸ்பெஷல் தான். எலும்பு மஜ்ஜைகள்லாம் தான் ரத்தம் உற்பத்தி ஆகுதுங்க. போன் மேரோ சொல்கிறாங்க இல்லைங்களா, பாருங்க, எல்லாத்துக்கும் போன் மேரோ டெஸ்ட்டு, போன் மேரோ. கேன்சருக்கு என்ன சொல்லுவாங்க, போன் மேரோ அப்படிம்பாங்க. அந்த போன் ஒழுங்காக இருந்தால் ரத்தம் உற்பத்தி ஆகிரும். போன் ஒழுங்காக இல்லைன்னா ரத்த உற்பத்தி ஆகாது. ஸோ பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் பிளட் மேனுஃபேக்சருக்குங்கே எலும்பு ரொம்ப முக்கியமானது. எலும்பே முக்கியங்க, அதனால அஸ்திக்கட்டு முக்கியங்க, ஸ்பெஷல். இந்த வயசு ஆயிடுச்சுன்னா இந்த எலும்பு வந்து தேய்மானம் ஆகுறது, வைக்கிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வரும். அதாங்க நான் சொல்லிட்டேங்க, செத்தவங்களை புதைச்சதுக்கு அப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. அப்போ அதுவே தேய்மானம் ஆகிறது இல்லை, பொய் சொல்றாங்கிறாங்க. ஆக்சுவலி எலும்பெல்லாம் தேஞ்சு போறது இல்லைங்க, துருப்பிடிச்சு போகுது. வேறையே கொடுக்காம துருப்பிடிச்சு போறதுதான் தேஞ்சு போகுது அப்படிங்கிறாங்க. என்ன கேட்கறாங்க, எலும்பு தேஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஒரே ஒரு கேள்விதான், எலும்பு உடஞ்சா என்ன பண்றாங்க? இப்போ போறீங்க புத்தூர் கட்டு, பெத்தா கவுண்டர் இங்கே சொல்றீங்கல்ல, ஆங்கில மருத்துவம் போனீங்கன்னா 2 எலும்பு பக்கம் பக்கமா வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு ஸ்க்ரூ போட்டுருவாங்க, அப்புறம் அது ஒட்டிடும். நான் என்ன கேட்கறேன்னா, யாரும் ஒட்டலைங்க, மருத்துவர் பக்கம் பக்கமா வைக்கிறது மட்டும் தான் மருத்துவரோட வேலை. 2 உடஞ்ச எலும்பு பக்க பக்கமா வச்சுக்கிட்டு மேல ஒரு பிளேட் வச்சு ஸ்க்ரூ போட்டுட்டா இது 2 ஒட்டிடுதாமா. ஒட்டஞ்ச எலும்பே ஒட்டுறதுக்கு பக்கத்துல வைக்கிறீங்கல்ல, ஒட்டஞ்ச எலும்பே ஒட்டும் பொழுது தேஞ்சு போகணும் சரியாகாதா? இந்த கொஸ்டின். இந்த தேஞ்சு போகிறதெல்லாம் பொய்ங்க, உபயோகப்படுத்தாம துருப்பிடிச்சு போச்சு, அதைத்தான் தேஞ்சு போச்சுங்கிறாங்க. தேஞ்சு போகலை, துருப்பிடிச்சு போகலைங்க. நான் சொன்ன மாதிரி எலும்புக்கு நடுவில் இருக்க கேப் வந்து அதிகமாயிருச்சு, கம்மியாயிருச்சு, முன்ன வந்துருச்சு, பின்ன போயிருச்சு, பக்கவாட்டில் போயிருச்சு, ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இதை சரி பண்ணிட்டா போதுங்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த அஸ்திக்கட்டு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பயிற்சி இப்போ நமக்காக இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் உங்களால சொல்ல முடியுமா? அஸ்திக்கட்டு பயிற்சியில் இருக்க ஒரு பயிற்சி சொல்ல முடியாதுங்க. அஸ்திக்கட்டு பேஸ்டு டிப்ஸ் கொடுக்கலாம். பயிற்சிங்கிறது முழுசாக தான் சொல்லி தர முடியும். புரியுது. இது வந்து டிப்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார இல்லைங்களா, சாதாரணமாக சேர்ல, சோஃபால, கட்டில், பஸ்ஸில், காரில் உட்கார்றோம் இல்லைங்களா. அழகு நீங்கள் உட்காரும் பொழுது
இப்போ நீங்கள் கற்பனை பண்ணுங்களேன், ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். சீட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கு. ஓகே. இந்த சீட்டு நீங்கள் சினிமா தேட்டர்லாம் போங்க, பின்பக்கமாக சாஞ்சிருக்கும். ஆமாம். நம்ம உட்கார்ந்தோம்னா இடுப்பு எலும்பு வந்து கீழே இருக்கும், மூட்டு வந்து மேலே இருக்கும், இப்படி இருக்கும். ஆமாம். இங்கே இடுப்பு இருக்கும். இப்படி இருந்தாவே எல்லா நோயும் வரும். இதான் அஸ்திக்கட்டு பயிற்சி. உட்காரும் பொழுது இடுப்பு மேலே இருக்கணும், மூட்டு கீழே இருக்கணும். அதான் இப்படி தான் உட்காரணும். சேர்ல உட்காந்துருந்தோம்னா கொஞ்சம் மேலே தூக்கலாக இருக்கணும். இப்படி உட்கார்ந்தாவே ஃபுல் உடம்புல எல்லா அஸ்திக்கட்டும் ஒழுங்காக ஆரம்பிச்சிடும். புரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இனிமேல் நல்லா கவனிங்க, இப்போ நான் பார்க்குறது எல்லா காரும் எல்லா பக்கெட் சீட்டுங்கிறாங்க. பக்கெட் சீட்டில் உட்கார்ந்தாவே அவ்வளோதான், உடம்பு நோய் வந்துடும். ஓகே. சினிமா தேட்டரில், காரில், பஸ்ஸில், சோஃபாவில், சேரில் எல்லாமே இப்படி தான் இருக்குதுங்க. இதுமே எனக்கு என்னமோ வேணும்னே நமக்கு நோய் வரணுங்கிறதுக்காகவே யோசிச்சு பண்ணியிருக்க மாதிரியே தோணுது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு டர்க்கி டவல் எடுத்துக்கணும், ஒரு டவல், ஒரு துண்டு எடுத்துக்கணும். துண்டு எடுத்துட்டு என்ன பண்ணணும், ஒரு பக்கம் குண்டாவும் ஒரு பக்கம் போக போக பள்ளமா இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இப்போ இந்த சேர் இருக்குன்னா அதில் போட்டு உட்காந்துட்டோம்னா மேல் பக்கம் தூக்கலா இருக்கணும். அவ்வளோதான். உள்பக்கம் இடுப்பு பக்கம் தூக்கலா இருக்கணும். இடுப்பை விட கால் மூட்டு பாரு கொஞ்சம் கீழே, கொஞ்சம் ரொம்ப இல்ல, லேசா கீழே இறங்கி இருந்தா இப்படி உட்கார்ந்துட்டாவே அஸ்திக்கட்டு ஒழுங்காகுது. ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் இன்னில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி ஆச்சரியமா இருக்கும். சின்ன டிப்ஸ். ஓகே. இன்னில இருந்து எப்போ உட்கார்ந்தாலும் இப்படி உள்நோக்கி உட்காரக்கூடாது, முன்னோக்கி உட்காரணும். என்னமோ பண்ணுங்க. ஓகே சார். சோபா ஆகட்டும், கார் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், துண்டு வைங்க, ஒரு தலையணை வச்சுங்க, என்னமோ பண்ணிக்கங்க. இப்படிதான் உட்காரணும். கொஞ்சம் அதுக்காக இப்படி இப்படி ரொம்ப சாஞ்சிட்டு உட்காந்துருக்க வேண்டாம், உழுகுற மாதிரி லைட்டா. இதை கான்செப்டுங்க. இது ஒரு டிப்ஸ். இதை ஒன்ன பண்ணனாவே பல பேர்த்துக்கு முதுவலி சரியாயிரும், மூட்டு வலி சரியாயிரும். எவ்வளவு நேரம் கார் ஓட்டினாலும் டயர்ட் ஆகாது, எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் டயர்ட் ஆகாது. இதாங்க கான்செப்ட். இது அஸ்திக்கட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். அடுத்தது முதுகு நேரா இருக்கணும். இவ்வளவுதாங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லா ஆசிரமங்கள்லயும் முதுகு நேராக வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதுகு நேரா வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உட்கார்றோமோ அஸ்திக்கட்டு ஒழுங்காகுது. நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து முதுகுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்றோம். இல்ல முதுகுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப வளைஞ்சு டிவி பார்க்கும்போது இப்படி படுத்து, அது நம்ம டிவி பார்க்கும்போது குப்புறப்படுத்திட்டு பாக்குறது, இப்படி சைட்ல பாக்குறது, ஆட்டோ ஓட்டும் போது இப்படி ஓட்டுறது, பஸ் பைக் ஓட்டும் போது காதல் படத்துல வர மாதிரி இப்படி ஓட்டுறது, இது எல்லாமே பண்ணி ஒரு புஷ்பம் மாதிரி நடந்துட்டு போறது. என்னாச்சுன்னா எல்லாமே வந்து நம்ம அஸ்திக்கட்டை உடைக்கிற மாதிரி எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். முதுகு நேரா வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முதுகு நேரா வைக்கிறோமோ அஸ்திக்கட்டு ஒழுங்காகுது. எவ்வளவு நேரம் கீழ் நோக்கி சாஞ்ச மாதிரி உட்கார்றோமோ அஸ்திக்கட்டு ஒழுங்காகுது. இது 2 டிப்ஸ். முதுகு நேரா வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உட்கார்றோமோ உச்சி ஓப்பன் ஆகுங்க, பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வருங்க, சக்கரங்கள்லாம் ஒழுங்காகுங்க, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, தியானமே நீங்க பண்ண வேண்டாம், முதுகு நேரா வச்சு உட்கார்ந்தாவே தியானம் ஆரம்பிச்சிடும். ஓகே சார். இப்போ இந்த அஸ்திக்கட்டு பயிற்சி, இப்போ அந்த அஸ்திக்கட்டு பயிற்சியை நம்ம கத்துக்கிட்டாலே எல்லா நோயும் நம்மளால குணப்படுத்த முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, காருக்கு இன்ஜின் இருந்தா அது ஓடுமான்னு கேக்குறீங்க. அப்ப டயர் வேணுமில்ல, காத்து வேணுமில்ல, இன்ஜின் ஆயில் வேணும்ல. அதுங்க காருக்கு இன்ஜின் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறக்காக வெறும் இன்ஜினை மட்டும் ஓட முடியாது. கரெக்ட். லாஜிக் இருக்குது. அஸ்திக்கட்டை மட்டும் ஒழுங்கு பண்ணிட்டு நைட் ஒரு 4 புரோட்டா சாப்பிடுறது, காலையில தண்ணி அடிக்கிறது, மதியம் தம் அடிக்கிறதுனா சரி பண்ண முடியாது. புரிஞ்சுக்கங்க, நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அஸ்திக்கட்டை ஒழுங்கு பண்ணனா உடம்பு ஒழுங்காகும். இது கூட ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா தண்ணி குடிக்கணும், ஒழுங்கா தூங்கணும், ஒழுங்கா உழைக்கணும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் பயிற்சிகளை பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும், பிடிச்ச உணவை சாப்பிடணும், காத்தோட்டமான இடத்துல இருக்கணும். இதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணுங்க. இது இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னாங்க, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசு, இந்த 6 ஒழுங்கு பண்ணா நோயெல்லாம் குணமாயிருங்க. இதான் பேசிக். அது கூட அஸ்திக்கட்டு சேர்த்தும் பொழுது சீக்கிரமா குணமாகுது. வெறும் அஸ்திக்கட்டை மட்டும் செஞ்சுட்டு இப்படி ஒரு அஸ்திக்கட்டு பயிற்சிக்கு போறீங்க, ஒருத்தர் சிகிச்சை கொடுக்குறாரு, ஒரு வாரம் நல்லா இருக்கும். திரும்ப வந்துட்டு காலத்துக்கு அங்க வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அப்படி குப்புறப்படுத்திட்டு இப்படி நிமிச்சிட்டு ஒரு டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம தப்பா வாழ்ந்து அஸ்திக்கட்டெல்லாம் உடைச்சிட்டு மறுபடியும் போனோம்னா அப்படி சரி பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்பாரு. அஸ்திக்கட்டு பயிற்சிங்கிறது பானையில தண்ணி ஊத்துற மாதிரி. நம்ம பழக்க வழக்கங்கிறது பானையில் இருக்கிற ஓட்டை மாதிரி. ஓட்டை அடைச்சிட்டு போனா ஒரே நாள் சிகிச்சை கொடுத்தா குணமாயிரும். ஓட்டையோட போனா சிகிச்சை கொடுத்துட்டே இருக்கணும் கான்செப்ட். ஓகே. ஸோ அஸ்திக்கட்டு பயிற்சியோட உணவு சாப்பிட்ற முறை,
சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசுங்கிறது ஒழுங்கு பண்ணணும். அதுக்குத்தான் நாம 21 நாள் நிஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ஓகே சேலஞ்ச் வகுப்பு நடத்துறோம். அந்த வகுப்புல இந்த பழக்க வழக்கங்கள், அதாவது பானையோட ஓட்டை அடைக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. அதையும் கத்துக்கணும், இதையும் கத்துக்கணும். ரெண்டையும் கத்துக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கலாம். இப்போ நம்ம இந்த நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால் 21 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கிளாஸ் இருக்குல்ல சார், அந்த கிளாஸை பத்தி சொல்லுங்க சார். இப்போ ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே 21 வருஷமா நான் தேடி அலைஞ்சு சுத்தி அங்கங்கெல்லாம் போய் கத்துக்கிட்ட விஷயத்த 21 டாபிக்கா மாத்தி 21 நாள்ல டெய்லி 1 மணி நேரத்துல 21 ஹவர்ஸ்ல சொல்லி கொடுக்குற வகுப்புக்குள்ள தாங்க. சூப்பர். 21 டாபிக் ம் எல்லாமே கவர் ஆயிருங்க. விதைகள் ஆரம்பிக்கும், விதை இருக்குது, ஆமாம் அப்புறம் விவசாயம் வருது, விதைகள், விவசாயம், விவசாயம் பண்ண பொருளை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம், பொருள் தயாரிக்கிறோம், அப்புறம் சாப்பிட்றோம், குக்கிங் பண்றோம், சமையல் பண்றோம், அப்புறம் சாப்பிட்றோம். சாப்பிட்ட பொருள் கழிவெல்லாம் வெளியே போகுது, உடம்பே வெளியேற்றுது, நாம வெளியேற்றுறோம், கழிவு உள்ள போகாம வாழ்றோம். இயற்கை வைத்தியம் பார்க்குறோம், மாற்று வைத்தியம் பார்க்குறோம், கல்வி, அரசியல், பங்குச்சந்தை, விதைகள், விவசாயம், உறவுகள், எல்லாமே அந்த 21 டாபிக்ங்க எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான 21 விஷயம்தான் 21 நாள் வகுப்புங்க. ஓகே. வெறும் நோய்களை பத்தி மட்டும் இல்லை, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து முதலீடு, சம்பாதிக்கிறது எப்படி, ஆன்மீகம், எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ ஹீலர் பாஸ்கர் சார் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அவரோட ஹிஸ்டரின்னு எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், கடந்த 15 வருடங்கள்ல இந்த ஆரோக்கிய தெரப்பி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து பல பேரை நீங்க அறிமுகப்படுத்திருக்கிறீங்க. ஸோ ஏன்னா எல்லாரோட மோட்டிவுமே நான் மட்டும்தான் தெரியணும், எனக்கு பின்னாடி யாரையுமே நான் காட்ட மாட்டேன், அவங்க வந்து எனக்கு பின்னாடி வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருக்கும். பட் இவ்வளவு பேர் நீங்க அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. இவங்க எல்லாருமே நீங்க ஒன்று கூடி ஒரு இடத்துல மீட் பண்றதுக்கு இல்ல ஒரு சில விஷயங்களை வந்து எல்லாரும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 200க்கு மேற்பட்ட நபர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம், நல் உள்ளங்களை. இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தறதுக்காக ஜூலை மாதம் 21ஆம் தேதி சென்னையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பேரு குட் சோல்ஸ் குட் வைப்ஸ், நல் உள்ளங்கள் நல் உணர்வுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அறிமுகப்படுத்தி வச்ச எல்லாத்தையும் அங்கே வர சொல்லி எல்லாத்தையும் மேடையில் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பாராட்டி ஒரு வாழ்த்து சொல்லி அவார்டு மாதிரி கொடுத்து எல்லாருமே அந்த 100-200 பேர்த்தையும் நேரடியாக பார்க்கறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் சொன்னது கரெக்டுங்க. நிறைய சாமியார்கள், பெரிய கார்பரேட் சாமியார்களாக இருப்பாங்க. இந்த எந்த சாமியாரும் ஊரில் நல்ல காரியம் பண்ற ஒருத்தரை பேரை வாயில சொல்லவே மாட்டாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. அப்போ அவங்க அப்படியே ஆன்மீகங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க, அன்புங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்து ஒருத்தர் நல்ல ஒரு ஊர்லயே இல்லையா. இந்த சாமியாரை மட்டும் எல்லாரும் மார்க்கெட் பண்ணுவாங்க, அந்த சாமியார் இருக்காருப்பாங்கன்னு. இவங்க டிவோட்டி எல்லாருமே இவரை மார்க்கெட் பண்ணுமாமா. இவர் யாருமே பண்ண மாட்டார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு சாமியாரு இந்த ஊர்ல வந்து இந்த விஷயம் நல்லா பண்றாங்க, அந்த ஊர்ல அவரு நல்லா பண்ற ஒரு போன் நம்பரோ ஒரு பேரோ போய் பேசியிருப்பாங்களா? புரிஞ்சுக்குங்க, அவங்க லெவல் அவ்வளவுதான். சாமியார்ல மட்டும் இல்ல சார், எல்லா இடத்துல. அடுத்து வரேங்க புரியிருக்காக சொல்றேன். அவங்களே எப்படின்னா அப்புறம் மத்தவங்க எப்படிங்கிறாங்க. அப்புறம் அரசியல்வாதிகள், பல அரசியல்வாதிகள் நான் வந்துட்டு அப்படி பண்ணுவேன், நான் வந்துட்டு இப்படி பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அவங்களும் இது வரைக்கும் யாரையும் அவப்படுத்தி வைக்கல. உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு நாட்டை பத்தி ரொம்ப நல்லா பேசுறேன்னு வச்சுங்களேன், அவர் கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டர் ஒரு ஆர்கானிக் ஷாப் வச்சிருப்பாரு, அவர் பேரே சொல்ல மாட்டாரு. அவரு கட்சியில ஒருத்தர் கூட இயற்கை விவசாயம் பண்ணலையா, அவர் கட்சியில ஒருத்தர் கூட ஒரு அக்குபஞ்சர் பண்ணலையா, என்ன சொல்லணும்? அப்ப மீட்டிங்ல டிவில எல்லாம் பேசும்பொழுது என் தம்பி வந்து இங்க வந்து அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காரு, நம்பர் நோட் பண்ணிக்கப்பா அப்படி சொல்லியிருந்தா அவர் நல்லா இருப்பாரு இல்லையா? நல்லா நீங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் நல்ல காரியம் பண்ற தொண்டர் பேரை சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு சாமியாரும் நல்ல காரியம் பண்ற டிவோட்டி பேரை சொல்ல மாட்டாங்க. அப்பவே புரிஞ்சுக்குங்க அவங்க டுபாக்கூர் அப்படின்னு. இதுக்குதான் இது சரியான வார்த்தை, இதுதான். அப்படிதான் நான் சொல்லுவாங்க. ஊர் நல்லா இருக்கணும்னாங்க நல்லவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்களை எப்படியா அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறது தாங்க உண்மையில ஊர் நல்லா இருக்கிறதுக்கு. இப்படி நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணுங்க. இந்த உலகத்துல இது வரைக்கும் இந்த இவ்வளவு வருஷம் ஹிஸ்டரியில கெட்டவங்கெல்லாம் எப்பவுமே நெட்வொர்க்கோட இருப்பாங்க. நீங்க பாருங்க, ஃப்ராடு பண்றவங்க எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனி ஒருவன் படத்தை பாருங்க, அதுல சொல்லுவாங்க விஐபி படம், தனி ஒருவன் படம், இன்னும் ராஜாங்கம், அரசாங்கம், நிறைய படத்துல அது காட்டுவாங்க. வாழ்க்கையில முதல் முறையா நாம வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கோம், எல்லாம் நல்ல காரியம் பண்றவங்களா சேர்த்து வச்சிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்குங்க, வெளியே தெரியாது.
இந்த நல்ல காரியம் பண்றவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது மூலியமா நாடு நல்லா இருக்குது கான்செப்டுங்க. அவங்க யாரும் தெரியாது. ஓப்பனா சொல்ல போனாங்க, எனது நண்பர்கள், எனது உறவினர்கள், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து நான் கேட்பாங்க, என்ன அறிமுகப்படுத்தி வை. அவங்க தானே பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சாரின்றேன், புரிஞ்சுக்குங்க. சரக்கு இருக்கணும், அவங்களுக்கு அந்த புத்தி ரத்தத்துல ஒரு விஷயம் ஊறி இருக்கணும், அவங்க நல்ல எண்ணம் இருக்கணும், சப்ஜெக்ட் நல்லா கிளியரா இருக்கணும், சொல்லித்தர எண்ணம் இருக்கணும். இது யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்தி வைப்போம். அதுக்காக தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டோம். இது நம்ம பாலிசி வச்சிருக்கிறோம். ஓகே, வாரிசு அரசியல் இல்லைன்றீங்க. அதனாலங்க இந்த விஷயத்தை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுனால ஜூலை மாதம் 21ஆம் தேதி தாம்பரம் பக்கத்துல ராஜ கீழ்ப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ அமிர்தா பேலஸ் அப்படிங்கிற ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடுற அளவுக்கு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நாள் முழுவதும் நல் உள்ளங்களை எல்லாம் வர சொல்லி எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்து, இதுல என்ன விஷயம்னா, நான் அறிமுகப்படுத்தின யாரையுமே மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ இந்த அரசியல்வாதிகளோ பெரிய சாமியார்களோ யாருமே கண்டுக்காத ஆளுங்க நம்ம சொல்றதெல்லாம். ஆனா இவங்க தான் ஊருக்கு நல்லது பண்றாங்க. யாரெல்லாம் ஆயாவளிகளோ யாரெல்லாம் உதவாதவங்களோ இவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்க வேலை, அவங்க பண்ணிட்டுங்க. அவங்க வேலையை பண்றாங்க, நம்ம வேலையை பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சிங்க குரு பூர்ணிமா அந்த நாள்ல நடக்கிற ஒரு மாபெரும் கூட்டு பிரார்த்தனை. அப்ப எல்லாரும் வந்து கூட்டு பிரார்த்தனையும் பண்ற மாதிரி குரு பூர்ணிமா குருகளுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் வர 200 பேருக்கு அந்த நல் உள்ளங்களுக்கு வாழ்த்து சொல்றது, அவங்களே பார்க்குற மாதிரி வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சிங்க. குரு பூர்ணிமா அன்று ஒரு மாபெரும் கூட்டு பிரார்த்தனையோடு நல் உள்ளங்களோடு நல் உணர்வுகளோடு நாம் சென்னையில் இருக்க போகிறோம். வாருங்கள், கலந்து கொள்ளும். இந்த சென்னையில் நடக்கிற அந்த குரு பூர்ணிமா வகுப்பு வந்து ஒரு விருப்பத்தொகை வகுப்புங்க. சுமார் 2000 பேர் பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு, உணவு, தேநீர், அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்ம பண்றோங்க. விருப்பத்தொகை வகுப்பு. அதனால இந்த வகுப்பு சிறப்பாக நடக்கிறதுக்கு நன்கொடை யாராவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அந்த திருமண மண்டபத்தை ஸ்ரீ அமிர்தா பேலஸ் திருமண மண்டபத்துடைய முதலாளி ஆனந்த் அவர்கள் அந்த மண்டபத்தை நமக்கு இலவசமா கொடுத்திருக்காரு. அதனால நமக்கு அந்த செலவு மிச்சங்கிறதுனால நடத்த முடியுது. இருந்தாலும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு, சாப்பாட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படும். விருப்பமுள்ள நபர்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தலாம். இப்போ நம்ம வந்து இறுதி கட்டம், கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் சார். ஓகே சார், இப்போ நம்ம அனாட்டமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன்ல என்னென்ன வகுப்புகள் ஃப்ரீயா நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க, அதாவது விருப்பத்தொகை வகுப்பாக நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க சார். விருப்பத்தொகை வகுப்பு மட்டுமே நிறைய வகுப்பு நடத்துறாங்க. ஓகே, ஒவ்வொன்றா சொல்றாங்களே. 2 நாள் பஞ்ச சுத்தி வகுப்பு, 3 நாள் யோகா விபாசனா வகுப்பு, ஹீலர் தியாகராஜன் அவர்கள் மூலியமாக அக்குபஞ்சர் 3 மாத வகுப்பு, தாந்திரிக தாம்பத்தியம் அப்படின்னு 5 நாள் நான் நடத்துகிற வகுப்பு, போட்டோகிராஃபி அப்படிங்கிற புகைப்படம் எடுக்கிற சம்பந்தமா திரு விவேக் அவர்களை வச்சு 2 நாள் வகுப்பு, நிரந்தர வேளாண்மை அப்படிங்கிற பேர்ல செந்தில் குமார் அப்படிங்கிறவரை வச்சு விவசாய வகுப்பு, தமிழர் விவசாயம்ங்கிற பேர்ல ஞானப்பிரகாசம் ஐயா வச்சு 5 நாள் வகுப்பு, தேனி வளர்ப்புங்கிற அந்த சப்ஜெக்டை ஜோஸ்வினா அவர்கள் மூலியமா நடத்திட்டு இருக்கிறோம். விஜய் அப்படிங்கிறவரை வச்சு ஈஸி மேக்ஸ் அண்ட் மெமரி கிளாஸ், உதய் அப்படிங்கிறவரை வச்சு ஹார்மோன் தெரப்பி, திருமதி மல்லிகா அவர்களை வச்சு இயற்கை உணவு தயாரிக்கும் முறைகள், மண் சுதாகர் அவர்கள் நடத்தும் மண்ணும் மனிதமும் அப்படிங்கிற வகுப்பு, திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் மூலியமாக பெண்கள் நல வகுப்பு, பிரபு சங்கர் அவர்கள் மூலியமாக குவாண்டம் தெரப்பிங்கிற வகுப்பு, திருமதி சத்யா அவர்கள் மூலியமாக ஜோதிட வகுப்பு, திரு சுந்தரராஜன் அவர்கள் மூலியமாக சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சை, நேரு ஐயா மூலியமாக வாசியோக வகுப்பு, வேதாஜி அவர்கள் மூலியமாக அமாவாசை தியான வகுப்பு, வேதாஜி அவர்கள் மூலியமாக சித்ரா பௌர்ணமி தியான வகுப்பு, தாமரை செல்வம் ஐயா அவர்கள் மூலியமாக ஓரிகாமி வகுப்பு, சிரிப்பானந்தா அவர்கள் மூலியமாக சிரிப்பு யோகா, ஆற்றல் பாலா அப்படிங்கிறவர் மூலியமாக இயற்கை ஆற்றல் அப்படிங்கிற வகுப்பு, மொழிப்பிரியன் அவர்கள் மூலமா 400 மொழிகள் கற்றுக்கொள்ளும் வகுப்பு, உமா பாரதி அவர்கள் மூலியமாக யோகா வகுப்பு, கணேஷ் அவர்கள் மூலியமாக ரோபாட்டிக்ஸ் வகுப்பு, ராஜேஷ் அவர்கள் மூலியமாக ஃபைன் ஆர்ட்ஸ் எனப்படும் நூதன கலை வகுப்பு, குட் சோல்ஸ் அண்ட் குட் வைஃப் அப்படிங்கிற நல் உள்ளங்கள் நல் உணர்வுகள் அப்படிங்கிற சென்னையில் நேரடி 1 நாள் வகுப்பு, பஞ்சகோஷம் அப்படிங்கிற நான் நடத்துகிற 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படிங்கிற பேரில்
அம்பிகா பத்ரி அவர்கள் நடத்தும் வகுப்பு, பானு வீட்டு கல்வி முறைன்னு பல வகுப்புகள். இது மட்டும் இல்லாமல் விண்ணியல் வாழ்வியல் வகுப்பு, தற்சார்பு வாழ்க்கை வகுப்புன்னு சுமார் 30க்கு மேற்பட்ட வகுப்புகள் விருப்பத்தொகை வகுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி விதவிதமா எல்லா விதவிதமான வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. சில வகுப்புகள் பார்த்தீங்கன்னா 1 நாள் ஆன்லைன் வகுப்பு, சில வகுப்புகள் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, சில வகுப்புகள் 1 மாசம் ஆன்லைன் வகுப்பு, சில வகுப்புகள் 2 நாள் நேரடி வகுப்பு, உணவு தங்கும் இடம் சேர்த்து, இப்படி சுமார் 30க்கு மேற்பட்ட வகுப்புகள் விருப்பத்தொகையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜில் போய் பாருங்க, லிஸ்ட் இருக்கும். அதுல 30க்கு மேற்பட்ட வகுப்புகள், 30 விதமான வகுப்புகள் விருப்பத்தொகை வகுப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகுப்பெல்லாம் இன்னும் நிறைய நடத்தணுங்கிற நமக்கு நோக்கம், ஆசை. எனவே நன்கொடை தேவைப்படுகிறது. நன்கொடை கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம். இப்போ எனக்கு என்னன்னா ஃபைனலா உங்களுக்காக ஒரு 15 வருடமா நீங்க 21 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அனாட்டமிக் தெரபி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு 15 வருடங்கள் ஆகுது. இந்த 15 வருடம் பல மக்கள் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் பயனடைஞ்சிட்டு வராங்க. உங்கள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்றதுக்காக உங்க கூடவே நிக்கக்கூடிய உங்களோட ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ், அதாவது உங்களோட நண்பர்களே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், உங்களோட நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்காக இத்தனை வருஷமா இருந்தவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க சொல்லலாம் சார். எல்லாருக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமைன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒற்றுமையா இருக்கணும், கூட்டு பிரார்த்தனை பண்ணணும், சுயசார்பா வாழணும், மேலதிகாரி சொல்ற கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது. கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல இருக்க போறோம். அதனால ஹாப்பியா வாழணும். புரிஞ்சுக்கங்க, நம்ம இந்த உலகத்துல வந்தது ஹாப்பியா வாழ்றதுக்கு தான். அதனால மகிழ்ச்சியா வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒண்ணு மகிழ்ச்சியா வாழுங்க, நிறைய விஷயத்த கத்துக்குங்க, மற்றவங்களுக்கு கத்துக் கொடுங்க. இதை 3 பண்ணா போதும். ஹாப்பியா இருக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும், நிறைய விஷயம் கத்துக் கொடுக்கணும். இது 3 செஞ்சுட்டா நம்ம இந்த பிறந்த பிறப்புக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. ஓகே சார், உங்களோட நேரத்தை இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு என்னோட சார்பாக மிக்க நன்றி சார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தேங்க்யூ. உலகில் முதல் முறையாக அஸ்திக்கட்டு பயிற்சியை கற்றுக் கொடுக்கணும். அதாவதுங்க, நம்ம உடம்புல 92 இணைப்பு இருக்கு. கையில வலது கையில 17 இருக்கு, இடது கையில 17 இருக்கு, வலது காலில் 17, இடது காலில் 17. அப்புறம் வால் எலும்புல 1 இருக்கு, லம்பாடுன்னு 5 இருக்கு, முதுகுல லம்பாடுன்னு 5 இருக்கு, தொராசிக் அப்படின்னு 12 இருக்கு, சர்வைக்கல் அப்படின்னு 7 இருக்கு. எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 93 இணைப்புகள் வரும். இந்த 93 இணைப்புகள் அங்க பாருங்க, இது ஏன் வளையுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல கதவு இருக்கு இல்லைங்களா, கதவு திறந்து மூடுறோம், அங்க ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல ஒரு ஆப் அடிச்சிருங்களேன், கதவு திறக்காது. அந்த கேப் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் 2 mm இருக்கணுமாமா, 2 mm. இந்த 2 mm குறைஞ்சு 1 mm 0 mm ஆச்சுன்னா அது தூக்கவே முடியாது, லாக் ஆயிரும், அசைக்க முடியாது. அந்த 2 mm 3, 4ன்னு வந்துருச்சுன்னா வலி தாங்க முடியாது. அப்ப நம்ம உடம்புல மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி ஏன் வருதுன்னா, 2 எலும்புக்கு நடுவில் உள்ள அந்த இணைப்பு கேப் அதிகமாயிருச்சு இல்ல கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். இப்படி உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு இணைப்புகளையும் மீண்டும் 2 mm கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு பயிற்சிங்க. இந்த சிகிச்சை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ராஃபி அவர்களுக்கு நன்றி. நம்ம எதோ கத்துக்கிறோங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டுல எல்லாரும் கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம். இது ஒரு பயிற்சி. எல்லாரும் கத்து வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி நோய்களை குணப்படுத்திக்கலாமா இல்லையா? மீண்டும் சொல்கிறேன், இந்த வகுப்பு உலகில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அஸ்திக்கட்டு பயிற்சி. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 5 நாள் ஜூம் வகுப்பு, 2 நாள் நேரடி வகுப்பு வித் சர்டிபிகேட் கோர்ஸ். அப்படின்னா அரசாங்க அனுமதி பெற்ற சர்டிபிகேட் கோர்ஸ் இல்ல. இந்த வகுப்புல கலந்துக்கிட்டீங்கன்னு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல பணம் கட்டி நீங்க புக் பண்ணணும். அப்ப லிங்க் வரும். ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபராக இருந்தா மட்டும் ஒரு தொலைபேசி எண் கொடுக்குறேன், 8220667120ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க. அஸ்திக்கட்டு பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. பாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.